சிறகடி காசு சரியில்லை நீ நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி வந்து நான் தனி கொடுத்தன தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி, அந்த மீனாவுக்கு வந்து கிடைச்ச தகவலை 1க்கு 2ஆக சொல்லி இனி அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த வீட்டில் இருந்தோன்னா அந்த முத்து மீனாவும் ஏதாவது நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆண்டி, சரி வராது. அதனால் வந்து நான் அந்த வீட்டை விட்டே போயிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படியான முடிவை அம்மா எடுக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் பலமுறை யோசனை பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு எப்பவுமே சொன்னான், கூட்டு குடும்பம் நான் செட் ஆகாதடி, நீ தனியாக பிறந்து தனியாக நல்லா வசதியாக இருந்த பொண்ணு, இப்படி கிடந்து நீ கூட்டு குடும்பத்தில் கிடந்து கஷ்டப்படணுமா, நீ பேசாமல் தனி கொடுத்தனம் போயிருன்னு சொன்னான் அப்படிங்க. யார் அந்த வித்யாலாம் சொல்கிறது ஒரு பேச்சுன்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. வித்யா என்னோடய வயசுக்கு சின்ன பொண்ணு தான், ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன், நான் அவள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். இது இன்னொரு ஃப்ரெண்டு மலேசியாவில் இருக்கா, பெரிய கோடீஸ்வரி, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பழகுமா, ஆனால் அவங்களும் இப்படியா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் உனக்கு என்னம்மா குறை அப்படிங்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை ஆண்டி, நீ ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறீங்க. எங்கள் அம்மா இருந்தால் கூட இந்தளவுக்கு பார்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பார்க்குறீங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீ போகாத, இந்த வீட்டில் நீ தான் இருக்கணும், நீ இருக்கிறதுனால தான் எனக்கு கௌரவமாக இருக்குது, நீ ஒரு பணக்கார பிள்ளை, உன்னை என் பையன் கட்டியிருக்கான், இதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். பார்க்குறவங்கள்ட்டலாம் உன்னை பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீனே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லும்போது எனக்கு தாங்கலாமா. அந்த முத்து மீனாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் பல முயற்சிகளை பண்ணுறேன், அதாம்மா நடக்க மாட்டேங்குது. ஆனால் நியாயப்படி அவங்க தான் அந்த வீட்டை விட்டு வெளில போகணும், நீ எதுக்குமா போகணும், வீடு என் பேரில் இருக்குது, என் பேரில் இருந்தானே உன் பேரில் இருந்தானே அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி, உங்கள் பேரில் இருந்தால் உங்கள் பேரில் இருக்க மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு முத்தையோ ரவியோ அந்தளவுக்கு பிடிக்காது, எனக்கு மனோஜ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுபோக நான் கூப்பிட்டு வந்த மருமகனி உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அப்படி இருக்கும்போது வந்து நான் எதுக்குமா உன்னை 3ஆம் மனுஷன் நடத்த போகிற அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நடத்தவே மாட்டீங்க ஆண்டி, பார்த்தீங்களா, நீங்கள் கேட்கும்போது கூட அந்த முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாரும் ஒரு மாதிரி சிரித்தாங்க. எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக போச்சு ஆண்டி. நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோமே அப்படின்ட்டு தான் சொல்லலை ஆண்டி. எனக்கு அவங்கள மாதிரி படம் போடுறது பிடிக்காது, எனக்கு எவ்வளோ வசதி இருந்தாலும் எளிமையாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுதம்மா, ஸ்ருதி வீட்டில் பரவாயில்லாமல் வசதி இருக்குது, ஆனால் அவள் வந்து ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்ணுறான், நீ எவ்வளோ ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி பண்ணுற, நான் பார்த்துட்டு தாம்மா இருக்கேன், மற்றபடி ஒன்றும் நினைக்காதம்மா, அந்த வீட்டிலே இரு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு யோசனையாக இருக்குது, நான் மனோஜ்கிட்ட கூட கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட கேட்க போகிறியா, மனோஜ் இது சம்மந்தமாக வெளியே போகணுன்னு சொன்னானா அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் சொல்ல ஆண்டி, வெளியே போனால் வாடகை கொடுக்கணும், வைக்கணும், அம்மா வீட்டில் இருந்தால் நம்ம வாடகை எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ என்ன பிரிஞ்சு போகிறத பற்றி நீனும் மனோஜை கவலைப்படலையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி கவலையாக தான் இருக்குது, நீங்கள் வேணால் பேசாமல் என் கூட வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படிம்மா என் வீட்டுக்காரை விட்டு வர்றது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் வந்து தனியாக போகிறத தெளிவாக இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே இதாக இருக்குது, என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி, நம்மளுக்கு வந்து ஐடியா கேட்கறதா இருந்தால் நம்ம பார்வதி தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பிறப்புறாங்க. நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீடு பூட்டி இருக்குது. அப்போ பக்கத்தில் கேட்குறாங்க, பார்வதி எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போயிருக்கா, என்கிட்ட கேட்க சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கோயிலுங்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்வதி வந்து நெய் வைத்தியம் கொடுத்துட்ருக்காங்க. உடனே என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அதான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேண்டுதல் அப்படிங்கிறாங்க. இல்லை, பிரிஞ்சு போன என் பையனும் என் மருமகளும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அவங்க என்னை பற்றி நினைக்கவே மாட்டேங்காங்க, ஆனால் நான் வந்து அவங்கள மறக்காமல் என்னால் இருக்க முடியல. அதுபோக என் பேரன் பேத்தியெல்லாம் நான் பார்க்கணும் போல இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் அடித்தாலும் அவங்க எடுக்க மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க. அதனால் கடவுள் அருளால் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சேன். அப்போ வேண்டுதல் நடந்துருச்சா அப்படிங்கிறாங்க. நல்லாவே நடந்துருச்சு. என் பையன் ஃபோன் பண்ணி பேசிட்டான், நாளைக்கு என் வீட்டுக்கு என் மருமகளும் என் பையனும் என் பேரன் பேத்தியும் வராங்க, அது சந்தோஷமாக இருந்துச்சு, அதை கொண்டாட தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி, வேண்டுதல் பண்ணாலும் எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. நான் பண்ணேன், சரியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன வேண்டுதல் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நான் வேண்டுதல் பண்ணேன், 10 பேருக்காவது ஒரு அன்னதானம் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து நெய் சோறு மாதிரி போட்டு கொண்டு கொடுக்குறேன், எல்லோரும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி உனக்கு என்ன தகுதியோ அதுக்கேற்றால பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க. பார்வதி அப்போ எல்லாருக்குமே பழ ஜூஸ் கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்காக காசு வேணும்ல அப்படிங்கிறாங்க. ஏன் பக்கத்தில் தானே என் மருமகளுடைய பார்லர், அங்கே போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லருக்கு போகிறாங்க. பார்லரில் ரோகிணி இல்லை. ரோகிணி இல்லாதபோது கல்லாவுக்கு போகிறாங்க. கல்லாவில் ஏதோ ஒரு 5000 எடுக்காங்க. ஏம்மா இல்லை 5000 எடுத்துருக்கேன் ரோகிணிட்டு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன நீங்கள் 5000 எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. பார்லர் எங்கள் பார்லர் தானே, நான் எடுக்காமல் யார் எடுப்பா, ரோகிணிட்டு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணி கொஞ்சம் லேட்டாக வராங்க. மேடம் உங்கள் அத்தை வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கேட்கல, அவங்களாவே கல்லாவில் வந்து திறந்து 5000 எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதையும் நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன் மேடம், இப்போ தான் போகிறாங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் ரோகிணி பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுமா ஆண்டி, நீங்கள் பார்லர் வந்திருந்தீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பார்லர் வந்திருந்தேன், உங்கள் கல்லாலேருந்து ஒரு 5000 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னடா இந்த ஆண்டி வீட்டில் தான் வந்து மாதம் என்கிட்ட செலவுக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா இப்போ பார்லருக்கும் வந்து கல்லாலெல்லாம் காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எங்கள் ஓனருக்கோ இல்லை இந்த வேலை பார்க்குற பிள்ளை சொன்னாலோ எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் உங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்காம என் ஸ்டாஃப் இருக்கும்போது கல்லால் ஒரு 5000 எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு நீ அனுமதிக்கிற, கல்லாவை பூட்டி வைக்க வேண்டியதானே, நீ காலையில் கடைக்கு போயிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா பணம் எடுத்து கல்லாவில் கேட்காம கொள்ளாமல் எடுத்தது தப்பு இல்லை, நான் வந்து பார்லருக்கு போனது தப்புன்னு அப்படிங்கிறாங்க. பார்லருக்கு நீ நேரத்தில் போயிட வேண்டியதானே, நீ நான் எப்பவுமே உன்னை விட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ விட்டு போனேன், என் பார்லருக்கு வந்து பொருட்கள் வேணும்னா நீ என்ன மனோஜ் வாங்கி தருவேன், நான் தானே வாங்குகிறேன், அப்போ நாங்கள் வேங்க போய்ட்டு தான் வர முடியும். 5000 அங்கே செலவுக்கு வச்சுருக்கும் போது உங்கள் அம்மா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ விடு 5000 தானே அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீயும் பேசாமல் உன் கல்லால் எடுத்து கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா உரிமையில் வந்து உன் பார்லர் எடுத்துருக்காங்க, இது பெரிய விஷயமா சொல்லாத, எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அந்த பணத்தை நான் கொடுக்க சொல்லிடுறேன் அப்படிங்க. மனோஜ் சொல்ல வேண்டாம், அவங்க அம்மா எதுவும் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா ஏதாவது நினைப்பாங்கன்ட்டு எனக்கு ஃபோன் அடி சொல்கிறியா, நீ 5000லாம் உனக்கு ஒரு பெரிய காசே இல்லை, நீ சாதாரணமாக பார்லர் நடத்துகிற மக்கள் நடத்துகிற மாதிரி நடத்தினோன்னு உனக்கு அந்த 5000 பெருசாக தெரியுது. உனக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குது, நீ எவ்வளோ பெரிய அதிபதியோட மகா, இதெல்லாம் மறந்துட்டு நீ வந்து யதார்த்தமாக இருக்காத ரமணி, நீ பெரிய இடத்துக்குள்ள பிள்ளை. உங்கள் அப்பா வந்து அப்படியே ஜெயிலில் இறந்துட்ட போகிறாரு இல்லை, எந்த கேஸாக இருந்தாலும் இடைக்காலத்தில் ஜாமீன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும் கோர்ட்டில், இது எல்லா இதுவும் நடக்கிறதான் ஒரு வக்கீல்கிட்ட கூட கேட்டேன். அப்புறம் வந்துட்டு சொத்தை ரிலீஃப் பண்ணுவாங்க, நம்ம கோர்ட் டைரக்ஷனில் என்னென்னு பண்ணிக்கலாம், பண்ணும்போது சொத்தெல்லாம் வெளியே வரும். அப்படி வெளியேறையில் நம்ம சொத்தை பூரா நம்ம பேரில் மாற்றிடுவோம். உங்கள் அப்பா பேரில் இருந்தால் தானே அந்த கேஸ் இதாகிட்டு இருக்கும், உன் பேர்லேயும் என் பேர்லேயும் மாற்றிடுவோம். ஏன் உனக்கு அது ஐடி பிரச்சனை எதுவும் வரும்னா எல்லா சொத்தையும் என் பேர்லேயே மாற்றிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதுக்கு பிறகு இப்போ நடக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது, உங்கள் அப்பாவை ஏமாற்றி ஜெயிலுக்கு அனுப்புனவங்க உங்கள் அப்பா சொத்தை ஏதாவது டெக்னிக்கல் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்கன்னா கடைசியில் நம்ம 2 பேரும் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம 2 பேரும் ஏன் கஷ்டப்படுறோம், நம்மள்ட்ட தான் தொழில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி இந்த தொழிலெலாம் செஞ்சு வந்து பெரிய அளவில் வரவே முடியாது, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 5000 லாபம் கிடைக்கலாம், 10,000 கிடைக்கலாம், நீ பார்லர் நடத்துகிற ஒரு 10,000 பண்ணலாம், 15,000 பண்ணலாம், அது அன்னாடு நம்ம செலவுக்கு தான் சரியாக இருக்கும். மற்றபடி கோடி கணக்கில் பணம் கிடைக்கும்போது சொத்து கிடைக்கும்போது நம்ம எதுக்கு விடணும், பேசாமல் நம்ம மலேசியாவில் போய் உங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்குள்ள முயற்சியில் இறங்கணும்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பாவும் சீக்கிரம் வந்துடுவார், நம்மளுக்கு பணமும் வந்துடும், நம்மளும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். இப்படி காலையிலேயே 10 மணிக்கு எழுந்திரிச்சி போய் கடையை நீ பார்லர் திறக்கிறதும், நான் போய் கடையில் உட்கார்றதும், போய் டீலரை பார்க்குறதும், கஸ்டமர்கிட்ட வந்து வாய் வலிக்கு பேசுகிறதும், இதெல்லாம் தேவையே இல்லை. சொகுசாக இருந்தோமா போனோமான்னு இருக்கலாம். என்ன நம்மளுக்குன்னு ஒரு காரு பங்களா, நம்மளுக்கு சொத்து பத்துன்னு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், உழைச்சா மட்டும்தான் அந்த சொத்து வந்து அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி முதல்ல அதுக்கு அந்த சொத்து வரணுமே, அப்போ நம்ம அங்கே போனால் தானே முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு வேலை இருக்குது ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் வந்து விஜயாவுக்கு என்னடா அப்படிங்கிறாங்க. நீ ஏம்மா வந்து ரோகிணி பார்லரில் பணம் எடுத்த அப்படிங்கிறாங்க. ஓ உன் கல்லால் எடுக்குன்னு ஃபீல் பண்ணுறியாடா, சரிடா இனிமேல் எனக்கு தேவைன்னா உன் கல்லால் எடுத்துக்கிறேனே, சூப்பர் பையன்டா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன விஜயா பணம் ஏன் எடுத்தேன்னு சொல்லி மனோஜ் கேட்குறானா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் அவன் கேட்கல, ரோகிணி அப்படி கேட்கல, ஏன் கல்லால் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சந்தோஷம்னு சொன்ன மாதிரி அவள் சொன்னான்.
இப்போ மனோஜ் அங்கேயும் எடுத்திருக்கீங்க, என் கல்லால் எடுக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. பாரேன் விஜயா, உனக்கு நீ கொடுத்து வச்சவா. வீட்டில் வந்தது 2 பெரிய பணக்கார மருமக. ஒரு மருமக கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்தாலும் அவள் ராசாத்தி மாதிரி உனக்கு சாப்பாடு சௌகரியத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. இந்த 2 மருமகளும் நீ ஊர் உலகத்தில் பெரிய பணக்கார வீட்டில் கெட்டிருக்கிறான்னு நீ பெருமையாகவும் பேசுகிறாங்க. இந்த குடுப்பனம் எல்லாருக்கும் வராது அப்படிங்கிறாங்க. சரி சரி வா, நம்ம பழ ஜூஸ் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அப்போ நம்ம கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கணும், மதியம் தானே கொடுக்கணும், மணி 10 11 தானே ஆகுது, வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பழ ஜூஸ் கடைக்கு போகிறாங்க. போனோன்னே ஒரு இந்த டென்னு பூராமே வேணும், எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது 2000 அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இது மாதிரி 2.5 டென் வேணும் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு என்னம்மா செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கோயிலில் சாமி கும்பிட வரவங்கலாம் வந்து மதிய நேரத்தில் அப்படி வருவாங்க, அவங்களுக்கு பழ ஜூஸ் கொடுக்கலான்னு ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறாங்க. சூப்பர் வேண்டுதல்மா, எங்களுக்கு வியாபாரம் உங்களால் ஒரு 5000 கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டியில் ஏற்றுனாங்க. ஏற்றும்போது அங்கே இறக்குற இடத்துல வாடகை கேட்குறாங்க. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது 500 கொடுங்க. 500 500 என்கிட்ட இல்லையா பார்வதி, 500 இருந்தால் கூட அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரியாக வராது, என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி, ஒரு 500 அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்களாம்மா, ஏதோ செல்லுலேருந்தே அனுப்புவாங்களாம்மா, அந்த மாதிரி அனுப்பு அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. அனுப்பு நீ முதல்ல, நம்பரை சொல்லியா அப்படின்னு நம்பரை சொல்கிறாங்க. உடனே அனுப்பி விட்ருந்தாங்க. தலை விதி அப்படின்னு நினைக்காங்க ரோஹிணி. அனுப்பிவிட்டாங்க. ஆண்டி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்களுக்காக தான்மா, உனக்கும் மனோஜுக்காக தான், சீக்கிரம் குழந்த பிறக்கணும், அது போக வந்து நீ வீட்டோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டுதல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த வேண்டுதல் பட்டினா மட்டும் சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. உன் மனசே மாறிடுமா, கடவுள் அவன் மூலம் யார் மூலமாவது உன்கிட்ட பேசுவார் பாரு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, எனக்கு வேலை இருக்குது, ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்க. சரிம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க. விஜயா, பணம் ஒன்று உனக்கு பறந்து வருது அப்படிங்கிறாங்க. பிறகு லேசா, அதான் கோடீஸ்வரி மருமகளை நான் கட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கோடீஸ்வரி இருக்கல்ல, அவட்ட நீ கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அவள் பெரிய பணக்காரன் தான் பேர், ஆனால் வந்து ஒரு நாளும் என்னை மதிச்சும் பேச மாட்டாள், இதுவும் பண்ண மாட்டாள், பேசுறதும் புரியாது. அதனால் ரோஹிணிகிட்ட மட்டும் பேசுவேன், மற்றபடி யார்கிட்டையும் நான் டச் வச்சுக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. ரவி எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு பிழைக்க தெரில பார்வதி. அவன் மாமனாருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அவங்க தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன், என்ன தொழில் பண்ணதெல்லாம் பண்ணுங்கள். அது போக கேரளாவில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய போட்லேருந்து எல்லாமே இருக்குது, ட்ராவலர்ஸ் இருக்குது. அதை நடத்துகிறீங்களா, நடத்துங்க. இல்லை ரப்பர் தோட்டத்தை பார்க்குறீங்களா, பாருங்கங்கிறாங்க. இவன் வந்து என் சுய உழைப்பில் தான் பண்ணுவேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இந்த முத்து மீனா கூடயும் அவங்க சேர்ந்துக்கிட்டு அவங்கள மாதிரியே புத்தி இருக்குது. ஏன்னா இவனோட பெரிய ஆளுக்கிட்ட சேர்ந்தா தானே அவங்கங்க என்ன செய்தாங்கன்னு தெரியும். இவன் வந்து கூலி வேலை பார்க்குறான், இவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவன் இப்படி இருக்கான். அவன்லாம் முன்னேறுவான்னு தெரியல. சுருதி அம்மாவுக்கு அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜெர்மனிக்கும் சொத்து. இதே இது ரவி வந்து புத்திசாலித்தனமாக இருந்தால் அவங்க சொத்து இப்போவுமே வந்திருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த புத்திசாலித்தனம் இல்லையே அப்படிங்கிறாங்க. விஜயா, எல்லோரும் ஒன்றை மாதிரியோ மனோஜ் மாதிரியே இருப்பாங்களா, அவங்க கொஞ்சம் ட்ரிப்ளேட்டாக இருக்கலாம், பற்றி பிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நம்ம பேசிகிட்டு இருக்க வேணாம், பழ ஜூஸ் எல்லோரும் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. பழ ஜூஸ் எல்லோரும் கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு ஏம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிறாங்க. நல்லா இருக்கணும் மட்டும் சொல்லாதீங்க, என் பணக்கார மருமக எங்கள் வீட்டிலே இருக்குன்னு சொல்லி எல்லோரும் வாக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பணக்கார மருமக உங்கள் வீட்டில் இருக்கணும், பணக்கார மருமக உங்கள் வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாழ்த்து வச்சுட்டே போகிறாங்க. விஜயா பார்த்தியா, மக்கள் வயிறார உன்னை வாழ்த்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆள் சொல்கிறாரு, அம்மா இது நல்லா இருக்குமா, இதே மாதிரி நீங்கள் தினம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பம் ஓஹோன்னு போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, தினம் பண்ண நான் தெருவில் போண்டி தான், இன்றைக்கி 5000 ரோஹிணி பார்லரில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, நாளைக்கு சரியான கூட்டம் வரும், அது போக உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய புகழாக இருக்கும், நாளைக்கு இதே மாதிரி பண்ணி விட்ரு அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி நாளைக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. பணத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. அதான் பார்லர் இருக்க, இல்லைன்னா நம்ம வந்து பார்லர் இன்றைக்கி எடுத்தாச்சு, நாளைக்கு நான் அங்கே எடுத்துக்கிறேன் மனோஜ்ட்ட அப்படிங்கிறாங்க. கொடுத்து வச்சவ தான் நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு. எல்லோரும் ரோஹிணி வந்து வீட்டோட இருப்பான்னு சொன்னோன்னே அது நடந்துடும்ல அப்படின்னு, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சரி நடந்தா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி டீயோ காஃபியோ போடு அப்படிங்கிறாங்க. போடுறாங்க. போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வருது. அம்மா அப்படின்ட்டு பேசுகிறாங்க பார்வதியோட பையன். என்னப்பா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வந்துடுறேம்மா, உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குப்பா ட்ரெஸ்ஸு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா, நான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னே ஒட்டி மாதம் ட்ரெஸ் எடுத்து தருவேன்,
கல்யாணம் முடிச்சு 3, 4, 5 வருஷமா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே செய்யலாமா, உங்களுக்கு நகையும் எடுத்துகிட்டு புடவலாம் எடுத்துகிட்டு வரேம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும்ப்பான்னு சொல்லிட்டு பார்வதி அழுகிறாங்க. ஏன் பார்வதி அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பையன் ஃபோன் அடித்து நகை வாங்கிட்டு வரேன், துணிமணி வாங்கிட்டு வரணும்னு அழுகு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒரு துணிமணி வாங்கி தர உன்னோட்ட யாரும் கிடையாதுல விஜயா, நீ சேலை எடுக்கும்போது எனக்கு ஒரு சேலை எடுத்து தருவ. இப்போ அதுக்கப்புறம் என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே எனக்கு தன்னால கண்ணீரே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. நீ இப்படி இருக்க பார்வதி, ஆனால் எனக்கு ரோகிணி எப்போவும் ட்ரெஸ் எடுக்க போனாலும் ட்ரெஸ் எடுத்து வந்துடுவா, 3 வருஷம் எடுத்து வந்துடுவான், நானும் எடுத்துருவேன். என் வீட்டுக்காரரும் மாதம் சம்பளம் வாங்குவார், அதை எடுத்துக்கிட்டாரு, நானும் எடுத்துருவேன். இப்படி எதுக்குமே குறை கிடையாது அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணி கொடுத்து வச்சவ தான் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போனோடனே உனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது, போனோடனே சாப்பாடுன்னா மீனாக இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட மருமகளும் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இந்த ஊசிக்கு மேலே நூல் ஏற்றிட்டு இருக்காத சரியா, அவள் என் மருமகளே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவளை வந்து என்ன உரிமையில் நீ வந்து அதை செய்யுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஒரு வேலைக்காரியை நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, மீனா உனக்கு வேலைக்காரின்னு, மீனா வேலைக்காரிக்கு நீ என்ன சம்பளம் கொடுத்துட்ட விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன சம்பளம் கொடுக்கணும், அந்த வீட்டில் 2 பேரையும் தங்க வச்சுருக்கேன், அதுதான் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற. ஓ, உன் பெத்த பையனுக்கு வாடகைக்கு தான் உட்கார வச்சுருக்கியோ அப்படிங்கிறாங்க. அந்த கணக்கில் தான் உட்கார வச்சுருக்கேன். இவர் தான் லூஸ் மாதிரி மாடியில் நீங்கள் ரூம்பை கட்டி மேலே இருங்க, நீங்கள் எதுக்கு மொட்டை மாடியிலையும் ஹால்லையும் தூங்கிட்டு கிடக்கீங்கன்னு இவர் சொல்கிறாரு. கட்டாத ரூமுக்கு இவன் கட்டில் வாங்கி கொண்டு ஹாலில் போட்டிருக்கான். கேட்டால் நாங்கள் வந்து ₹1 ₹2 சேர்த்து மாடியில் வீட்டு கட்டுவோங்காங்க. பார்வதி உனக்கே சிரிப்பு வரல, எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. இவங்க ஒரு காலமும் மாடியில் வீட்டு கட்ட போகிறது கிடையாது, என்ன ஒரு நாளும் தனி ரூம்பு தங்க போகிறதும் கிடையாது. கடைசி வரைக்கும் இப்படி அலைஞ்சிட்டு கிடக்க வேண்டியதான், வயசும் போயிடும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பொல்லாத வயசு ஆகிட்டு விஜயா, அவங்க கண்டிப்பாக பணம் சேர்த்து கட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ அவங்க சைட்லேயே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, என்ன அந்த மீனா உனக்கு ஏதாவது சாப்பாடு சௌகரியங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாளா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்துலாம் கொடுக்க மாட்டான், அங்கே வந்தால் போனால் எனக்கு சாப்பாடு தரத்தானே செய்யணுன்ட்டு ஏன் நினைக்கணும்ல, ஒப்பிட்டவரே உள்ளவும் நினைக்கணும்ல, அவன் நிறைய நாள் சாப்பாடு தந்திருக்கா அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீ அதை மறந்துடாத, அது வந்து என் வீடு அப்படிங்கிறாங்க. உன் வீடு தான், இப்போ என் வீடு உனக்கு நடன பள்ளிக்கு தரலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, உன் நடன பள்ளிக்கு வந்தவங்க எல்லாமே ஒருத்தர் வரகாங்களே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல பார்வதி, முதல்ல எல்லோரும் வந்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அவங்க இந்த பக்கமே வரல, நானும் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, உன்னையே சுற்றி ஒரு ஸ்டூடெண்ட் தலைவனாக என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவன் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணால் போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் பிரச்சனையான்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறாங்க. நீ அந்த பையன் அட்ரஸ் வாங்கி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த அட்ரஸில் வேணும்னு பார்ப்போம் என்ன அப்படின்றாங்க. சரி ரைட்டு, பார்வதி நம்ம எல்லோரும் போய்ட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, என் பையனும் என் பேத்தி பேரெல்லாம் நாளைக்கு வராங்க, வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நானும் வீட்டில் வந்து உனக்கு தேவையான வேலை செய்தேன் அப்படிங்கிறேன், நீ தானே நல்லா செய்வேன் அப்படிங்கிறாங்க. வா போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த வெயிலுக்கு நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் காரை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ முத்து வர சொல்லலாம் அப்படி, முத்தெல்லாம் வர சொல்ல வேண்டாம், நான் மனோஜ்கிட்ட சொல்லி புக் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு, மனோஜ் என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த அட்ரஸுக்கு காரை புக் பண்ணடா அப்படிங்கிறாங்க. புக் பண்ணுறோமா, காசு யார் கொடுப்பா அப்படிங்கிறாடே, அம்மாவுக்கு நீ காசும் கொடுக்க மாட்டேடா அப்படிங்கிறாங்க. தலைவிதி, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே புக் பண்ண அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. காரு போகுது. அது யாருன்னு போகிறான்னு பார்த்தா அது முத்தே போகிறாரு. ஏன்னா அந்த டிரைவர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி எழுதி உடம்புக்கு, முத்து எனக்காக இந்த ஆஃபர் இதை பண்ணி விட்டு வந்துருமாக்கா, நான் வேறு இந்த ட்ராவல்ஸில் வேலை பார்க்கேன், நான் வந்து எடுத்து ஆஃபரை கொண்டு விடலைன்னா நாளைக்கு என்ன வேலை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னோடனே முத்து தான் வராரு. கார்லேருந்து இறங்கினோன்னே முத்தை பார்த்தோன்னே விஜயாரம் போய் ஷாக்காரம், ஒன்று யாரா கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே கூப்பிட்டது என்னமோ இந்த காருக்காரரை தான், இந்த காருக்காருக்கு உடம்பு சரியில்லாதான் இனி அனுப்புனார், அவனுக்கு தெரிஞ்சவர், எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க. நேராக அந்த இடத்துல கொண்டு விடுதாங்க. விட்டோன்னே இந்த ஸ்டூடெண்ட் இந்த பொண்ணு இல்லையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இன்னும் தெரியலையா, ஏன் நீங்கள் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் தான் அந்த நடனப்பள்ளி டீச்சர் அப்படிங்கிறாங்க. நடனப்பள்ளி டீச்சரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை கேட்டு அடைக்கிறாங்க. ஏம்மா நீ வா, நான் கை வச்ச சரி வராது, நீ வாமா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வராங்க. அவங்க வீட்டம்மா, இதுதான் வந்து உன் பொண்ணுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்த டீச்சரு, இவங்க தான் மாஸ்டர் இவங்க தான் மாஸ்டரா, இவங்க பார்த்த வேலையில் தான் நம்ம ஓடி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க.
100% உண்மை. பொத்தி பொத்தி நம்ம வளர்த்துட்ருந்தோம். இவங்க வலது கை தான் கூட்டு போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு எப்படி நீ ஓட வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை வெளுன்னு வெளுக்காங்க. எங்கள் பார்வதி விடுங்க 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 அப்படிங்கிறாங்க. அங்கே முடியல வெளுத்து கிடத்துதாங்க. உடனே முத்துக்கு சவால் சொல்லணுமான்னு சொல்லிட்டு முத்து முத்து அப்படின்னு பார்வதி ஓடி வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை காப்பாற்றுடா அப்படிங்கிற என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு நடனப் பள்ளியில் ஏதோ ஒரு பிள்ளை படித்தாலும் அவன் காதல் கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பனா தான் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜயான்னு சொல்லி தான் நினச்சி கை நீட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு எப்படி கை நீட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே இவங்க மேலே யார் கை நீட்டினா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா பார்த்த வேலைக்கு நான் பார்க்க தான் செய்வேன். உங்கள் அம்மாவுக்கு அம்மானுங்க வந்து பேசிகிட்டு இருக்க ஒழுங்கு வழியாக கூட்டி போயிரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா மேலே எப்படிலாம் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 4 கொடுத்தாங்க. என் வீட்டுக்கார மேலே கை வைப்பியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் லேடிஸ்ன்னு பார்க்குறேன், அமைதியாக இருந்துக்கிடுங்க. சித்தண்ணா எங்கள் அம்மா மேலே கை வைக்க நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், எங்கள் பொண்ணுகிட்ட எவ்வளவோ புத்தி சொன்னோம். இந்த மாதிரி அவன் படிக்காத பையன் கெட்டவன், அவனை விரும்பாத வைக்காதன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அதே பிள்ளைய மறுபடியும் தப்பான வழிக்கு போகிறதுக்கு இவங்க நடனப் பள்ளி தான் காரணமாயிருச்சு. இவங்க நடனப் பள்ளிக்கு வந்தாங்கன்னா நடனத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அனுப்பணும். அவங்கள விட்டுட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வலது கை ஸ்டூடெண்ட்டை அவன் கூப்பிட்டே போயிட்டான். இப்போ என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுது? நாங்கள் இருக்க ஒரே பிள்ளை, அந்த ஒரே பிள்ளை சொத்து பத்துலாம் போயிருச்சு. இதுக்கு காரணம் எல்லாமே வந்து இந்த அம்மா தான். அதனால தான் இந்த நடனப் பள்ளிக்கு யாரும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து அவங்க நடனப் பள்ளிக்கு ஏற்றாப்புல போர்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நடனப் பள்ளிக்கு ஏற்றாப்புல போர்டு வச்சுருக்காரா? அதனால தான் ஒருத்தரும் வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதுக்காக நீங்கள் மேலே கை வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி ஏதோ ஆத்திரத்தில் வீட்டுக்காரி பண்ணிட்டா, கோவத்தில் பண்ணிட்டா, விடு தம்பி அப்படிங்கிறாங்க. கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வரீங்களா இங்கே விட்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. நீ விட்டு போடா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க பார்வதிகிட்ட, பார்வதி ரொம்ப பூசை கொடுத்துட்டாங்க போல், ரொம்ப உடல் வலிக்கு, எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலாம் கூட அப்படிங்கிறாங்க. என் பையனும் மருமகன் எல்லோரும் வராங்க, எனக்கு ஏதாவது வேலை செஞ்சு தரணும்னு சொன்னேன், இப்போ உனக்கு வேலை செய்ய சொல்லுதியே அப்படின்னு சொல்லிட்டு உப்பை காய்ச்சி அடிக்காங்க. எம்மா எம்மா அப்படின்ட்டு கிடக்காங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க. டேய் மனோஜ், கார் எடுத்து நேராக பார்வதி வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் வந்து பிஸ்னஸை பார்ப்பேன், உங்களை பார்ப்பேன், எனக்கு வர முடியாதும்மா, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே என்ன இவன் எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டீங்க, ஏங்க எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல, ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஆட்டோ கூப்பிட்டு வராங்க. வந்தோடனே என்ன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒருத்தன் வேண்டாதவெல்லாம் செஞ்சுட்டான், அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பார்வதி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. அண்ணே இந்த மாதிரி நடனப் பள்ளி நடத்தினான்லானே, ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பெருசாக ஃபில்டர் பண்ணிட்டு வந்தாமலாம், அவன் ஒரு பிள்ளையை காதலிச்சு கூப்பிட்டு போயிட்டான் போல். அவங்க அப்பாவும் அத்தாவுக்கும் இந்த நடனப் பள்ளிக்கு வந்தனால தான் என் பிள்ளை போயிட்டுன்னு சொல்லிட்டு விஜயாட்ட ஒரு காட்டு காட்டிட்டாங்க. முத்து மட்டும் வரலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. முத்து வந்தானா அப்படிங்கிறாங்க. ஒரு காரு புக் பண்ணோம்னே, அந்த டிரைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு முத்து தான் கார் எடுத்து வந்திருக்கான். முத்து தான் வந்து சப்போர்ட்டாக இருந்து கூப்பிட்டு வந்தான், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சரி கிளம்பு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே வீட்டு படியில் எம்மா எப்பா எம்மா எப்பான்ட்டு போகிறாங்க. அத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அவனு தானே நீ வேண்டியிருப்ப, நல்லபடியாக ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா, நீ நல்லது சொன்னாலும் உங்கள் அத்தைக்கு புரியாது, விடு பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இந்த நிலமையில் இருக்கேன், விடுங்க பார்க்கணும்னு சொல்கிறீங்க, உப்பு எத்தனை போடணும், உப்பு காய்ச்சி அடிக்கணும், அதை ரெடி பண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் அப்படி ஒத்தி விட்றாங்க. உடனே கேட்குறாங்க, அத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா, எல்லாம் உன் புருஷனால தான். ஏன் புருஷனால அப்படிங்கிறாங்க. ஆமாம், போகும்போதே நான் நல்லா முதல்ல முடிஞ்சால் நல்லதே நடந்திருக்கும், உன் புருஷன் வந்து காருக்கு டிரைவராக வந்தான், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. ஆமாம், உங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நீங்கள் உங்கள் நடனப் பள்ளியை ஒழுங்காக நடத்த தெரியாமல் அந்த பையனை நம்பி விட்டீங்க, அவன் வந்து காதல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், இதுக்கு காரணம் நீங்கள் தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூசை கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கணும், கூட கொஞ்சம் 4-5 முகத்து விழுந்துருக்கும், நான் அவன்கிட்ட கோவப்பட்டது தப்பு தான், பெற்ற தாயின்னு மனசு கேட்காம நான் அவன்கிட்ட கோவப்பட்டது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நீ பெற்ற தாயின்னு நினைக்க, ஆனால் அவன் அவர் கடுகளவு கூட நினைக்க மாட்டேங்கடா, விடு, நன்மை செய், நீ எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் அவங்க அம்மா அப்படியே ஆப்போசிட்டு, யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக பேசுவான், அதனால் விடு, எதுவும் நினைக்காதப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கலப்பா, என்னையை விட்டுருங்கப்பா, என்ன நான் பேசிட்டு போட்டோம், நான் பெற்ற பையன், என் வீட்டுக்காரி என்னெல்லாமா பேசுனாங்க, பேசும்போதும் அவன் வந்து உப்பு தான் கொடுக்கா, ஆனால் வந்து பேசுறது பேச்சை பற்றிலப்பா அப்படிங்கிறாங்க.
டேய் அவள் இன்றைக்கி நேரத்தான் அப்படி இருக்கா, பிறவி குணம் மட்டும் வச்சு கட்ட முடியாது, விடுமுத்து போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏடி அவன் புருஷன் வந்தானே அவனுக்கு பேச போயிருவாங்க, யார் ஒருத்தனை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அத்தான் உடம்பு ஃபுல்லாக ஒருத்தனை கொடுத்துட்டேன், இன்னும் ஓவராக கொடுத்தோம்னா ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கொடுறி நீ அப்படிங்கிறாங்க. உடனே உப்பு ஒருத்தனை கொடுக்குறாங்க. எம்மா எப்பா அப்படிங்கிறாங்க. வேண்டாண்டி போடி போடி, நீ வந்து வேணுக்கிட்டே அமுக்குற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான்லாம் அப்படி கிடையாது அத்தை, நான் வந்து நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பேன், நீங்கள் இப்படி நினைக்காதீங்க, நான் அப்படி ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ணாவோட சொல்கிறாங்க, ஏம்மா முத்து வந்துட்டான் சாப்பிட, நீ போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. இங்கே விஜயா நைட்டு போகிறான், ஏம்மா எப்பா எம்மா எப்பா அப்படின்ட்டு கிடக்காங்க. உடனே ஏங்க ரோகிணி மனோஜ் என்ன பார்க்க வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கேட்கலையே அப்படிங்கிறாங்க. ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது. என்ன விஜயா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோன் அடிக்காங்க. பார்வதி என்ன விஜயா இன்றைக்கி வேண்டுதல் வச்சிருக்க, என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ கொஞ்சம் வாயேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் வரல, என் பையனும் மருமகளும் பேரனும் வராங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீ வந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. நான் வரலம்மா அப்படின்றாங்க. உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்வதி ஃபோன் அடிக்கிறாங்க விஜயாவுக்கு. என் பையனும் மருமகளும் இன்றைக்கி வரலையா, நாளைக்கு வராங்க, சரி இன்றைக்கி வேண்டுதல் முடிச்சிடும் வா அப்படிங்கிறாங்க. பணம்லாம் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. ஐயோ மனோஜ் வேலைக்கு கிளம்பிட்டான், பணம் கல்லால் போய் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. அங்கே கல்லால் திறந்து பார்க்குறாங்க, பணம் இல்லை. அப்போ விஜயா உட்காந்துட்ருக்காங்க. சரி இன்னொரு வியாபாரம் ஆகட்டும், அதில் எடுத்துகிட்டு போயிடும், பார்வதி கொஞ்சம் இரு அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு பொருள், ஒரு 5000 மதிப்புள்ள ஒரு பொருள், மிக்ஸி வாங்குறாங்க. மிக்ஸி வாங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது 5000 வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேல்ஸ்மேன். அப்போ 5000 கொடுக்காங்க. பில் போட்டுட்டு இருக்கும்போதே அந்த 5000 என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நீங்களா ஓனர் அப்படிங்கிறாங்க. நான் தான் ஓனரு, என் பையன் தான் அந்த கடை வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. என் பேர் தான் அந்த கடை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொடுத்துட்றாங்க. தம்பி இதை பில் போட்டு அவங்களை அனுப்பிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மேடம் நீங்கள் 5000 விட்டு போனீங்கன்னா சார்ட்டு என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. என் பையன் தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நேராக 5000 எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. விஜய் அவனுக்கு கடும் தோரணை தான். அங்கே போனாலும் பார்லரில் 5000 எடுக்க சொல்லிட்டு கிளம்பிகிட்டே இருக்க, எங்கேயும் சொல்லிட்டு கிளம்பிகிட்டே இருக்க, வாழ்ந்தால் ஒன்றை மாதிரி வாழணும் அப்படிங்கிற பிறகு இந்த விஜயா லேசா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கடைக்குள்ளே வராரு. கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. சரி கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு போகிறாங்களா, பணத்தங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா 5000 வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. எங்கள் அம்மா 5000 வாங்கிட்டு போனாங்களா, அதுவே வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா இப்போ தான் சார் வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் வேணால் சிசிடிவியில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு, இந்த 5000 விஜயா வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே சரியான கடுப்பாயிருந்தாரு மனோஜ். 5000 என்னாச்சு, 5000 எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேனை சத்தம் போடுறாரு. அப்போ சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, சார் அது உங்கள் அம்மா வந்து 5000 கேட்கும்போது நான் கொடுக்காம இருக்க முடியாது, கொடுக்கலன்னா அந்த கடையை விட்டு வெளில போகணும் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ என் அண்ணனோ தம்பியோ என் பொண்டாட்டியோ யார் வந்து 10 ரூபா காசு கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, என்கிட்ட கேட்டு தான் அவங்க வாங்கணும். ஏன்னா நான் யாருக்கு 5 காசு கொடுக்க மாட்டேன், அவங்ககிட்ட இருந்தால் வாங்குவேன், சரியா? அதனால் வந்து அந்த பழக்கத்துக்கு எதுவும் வச்சுக்கூடாது. இப்போ இந்த 5000 உங்கள் சம்பளத்தை தான் கழிப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க, 5000 உங்கள் அம்மா எடுத்துகிட்டு போவாங்க, நாங்கள் இது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. என்ன கேட்காம நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் அம்மாவை கொடுக்கலாமான்னு கேட்குறதுக்குள்ளே அவங்க வந்து பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, இப்படி இருக்கும் நாங்கள் எப்படி சார் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, நீ பணம் கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டு கொடுத்துருக்கணும். எங்கள் அம்மா 5000 போனது எனக்கு கடுப்பு தான், நட்டம் தான், எங்கள் அம்மா திருப்பி தராது, அதனால் 5000 உங்கள் இதில் தான் கழிப்பேன். நீங்கள் 5 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கீங்க, 5 பேருக்கும் ஆளுக்கு 1000 சம்பளம் கம்மி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சார் நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை கம்மி பண்ணிடுவேன், வேறு எதுவும் பேசுவாங்க போங்க அப்படின்றாங்க. விளாச்சினி எல்லாருமே கடுப்பாக இருக்குது. சாயந்தரம் நேராக வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட போய் பைசா வாங்கிட்டு வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். விஜயா வராங்க, வந்து அதே மாதிரி போல ஜூஸ் மறுபடியும் கொடுக்குறாங்க, எல்லோரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்பா ரொம்ப சந்தோஷம், வேண்டுதலை முடிச்சிட்டோம், இன்னமும் வந்து ரோகிணி வந்து வீட்டு விட்டு போக மாட்டாளா பார்வதி அப்படிங்கிறாங்க. நல்லதே நடந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க. மனோஜோட வேலை பார்க்குற சேல்ஸ்மேன் எல்லாமே. நீங்கள் என்ன கடையிலலாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு மதியம் இடைவேளை இங்கே வந்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போன 5000 பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு தரணும், கடை என் பையன் கடை, என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் தான் சொன்னார், இந்த 5000 எங்கள் சம்பளத்தை கழிப்புன்னு சொல்கிறாரு, நாங்கள் 5 பேரும் கஷ்டப்பட்டவங்க, 5000 எங்களுக்கு ரொம்ப பெரிய தொகை, ஆளுக்கு 1000 போயிடும், அதில் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என் பையன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான்,
என் பையன் என் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்கான் அப்படி சொல்லுவான். எனக்கு என் பையனை சென்ட்ரல் தெருவில் நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜ் ஃபோன் அடிக்காங்க. டேய் மனோஜ், உன் உன்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு எல்லாமே கிறுக்கு பிடிச்சிட்டாடா, இங்கே வந்து நிற்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் 5000 எட்டு வந்தோம்ல, அதான் என்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய்ட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா என்கிட்ட கேட்காம அவன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு, பெற்ற தாய் கூட நீ உன்கிட்ட கேட்டு தான் தரணும்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 5000 சின்ன அமௌண்ட்டாம்மா, நீங்கள் வந்தீங்க ஒரு 500 கேட்டிங்கன்னா ரைட்டு, 5000 அப்படிமா கேட்கலாம், அதான் அவனை சம்பளத்தில் அடிச்சிடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க நம்ம வீட்டில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா 5000 கேட்காங்க அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட போன விடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள்கிட்ட பணத்தை கேட்டால் நீங்கள் அங்கே போவீங்களா அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் அம்மா உங்கள் கடையில் பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க, இதுக்கு எங்கள் சம்பளத்தை பிடிப்பீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. கடையோட பிரேக் டைம் வந்து உங்களுக்கு 1/2 தான், நீங்கள் எதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குனீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு ஆளுக்கு அக்கௌண்ட்டில் 200 கழிக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப ஓவராக பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போகிறத தவிர வேறு வழி தெரியல சார் அப்படிங்கிறாங்க. லேபர் கோர்ட்டு போவீங்களா, போய் பாருங்கள் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி சார், லேபர் கோர்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே ஒரு வக்கீல் பிடிச்சி பார்க்குறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நேராக ஒரு வக்கீல் போய் பார்க்குறாங்க. அவங்க கேஸை ஃபைல் பண்ணதுக்கு வக்காலத்தில் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி அனுப்பிடுறாங்க. உடனே கடைக்கு வராங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வேண்டாம் நான் வேறு ஸ்டாஃப் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் சார், உங்கள் மேலே நாங்கள் லேபர் கோர்ட்டில் போட்டிருக்கோம், கேஸை நம்ம கோர்ட்டில் பார்த்துக்குறோம் சார் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் முதல்ல வயிறு காஞ்சா தெரியும் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே இருக்குது. வீட்டுக்கு வராரு மனோஜ். வந்தோடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா என்ன கேட்காம நீங்கள் எப்படி கல்லால் பணம் எடுக்கலாம், கர்நாடகம் எடுத்ததுனால பெரிய பிரச்சனை ஆகிட்டு, அவங்க லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டானுங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கானுங்க, என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, லேபர் கோர்ட்டில் வந்து லேபர் சார்பாக தான் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியிருக்கும், கிட்டத்தட்ட ஆளுக்கு 5 லட்ச ரூபானாலும் 5 பேருக்கு 25 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. 25 லட்சமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இங்கே 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ்கிட்ட சொல்கிறாரு முத்து, அப்போ உங்கள் கடையை விற்றாலே காணாத என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாரு. அவனுக்கு அந்த நாளைக்கெலாம் கிடையாது, கூட ஆளுக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் வந்துட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளத்தில் கூட்டி ஆளுக்கு 1000 ரூபா தரேன், நாளைக்கு வந்து கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் கடைக்கு நாங்கள் எதுக்கு சார் வரணும், வேறு இடத்துல வேலை தேடிக்கிறோம், எங்களுக்கு லேபர் கோர்ட்டில் என்னென்னு பதில் சொல்லுங்கள், வக்கீல் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக உங்களுக்கு இழப்பீடு வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம், போன வைங்க அப்படின்றாங்க. மனோஜுக்கு ரொம்ப ஏமாற்றமாகவும் இருக்குது, தலைவலியாகவும் இருக்குது. ரோஹினிட்ட பேசுகிறாங்க. ரோஹினி இந்த மாதிரி ரொம்ப கடுப்பாகுது, அம்மா வந்து கல்லால் எட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏன் கல்லால் எட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் தோணலை, ஆனால் உங்கள் கல்லால் என் கல்லால் எடுக்கணும்னு உங்கள் கல்லால் எடுக்கும்போது உங்களுக்கு வலிக்குது, இது மாதிரி தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோஹினி இந்த வீட்டில் நம்ம இருந்துகிட்டு இருந்தால் அப்படி ஒரியாக தான் வரும், பேசாமல் நம்ம வேற எங்கேயும் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினிக்கு பயங்கர சந்தோஷம். நம்மளும் நம்மளை பற்றி உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போனால் தான் நல்லதுன்னு நினச்சிட்ருக்கோம். மனோஜ் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி நாங்கள் வந்து தண்ணி கொடுத்துன்னு போகிறோம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. கோயிலில் போய் இவ்வளோ வேண்டுதல் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் 10,000 செலவு பண்ணி வேண்டுதல்லாம் வச்சுருக்கேன், அப்படி இருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகணுன்னு என்ன அர்த்தம், பணக்கார மருமகன் இங்கே இருக்குன்னு தானே நான் இவ்வளோ போராடிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, இந்த வீடு உங்கள் வீடு, நீங்களே இருங்க, நாங்கள் கிளம்புறோம், எனக்கும் மனோஜுக்கும் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நல்லா இருப்போம்மா, எனக்காக இருமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி நாங்கள் கிளம்ப தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. விஜயா என்னங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க. நான் என்ன செய்ய முடியும், அவங்ககிட்ட எதனாலும் பேசுகிறேன், என்ன பண்ணுறது, உன் மருமகிட்ட தான் நீ க்ளோஸாக பேசுவியா அப்படிங்கிறாங்க. நீ உன்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன ஆண்டி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வீட்டு விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் போக தான் போகிறேன், இது உங்கள் வீடு, நீங்களே இருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா என் வீடு என் வீடுன்னு சொல்லிகிட்டு இருக்க, என் வீடை உன் பேர் எழுதி வைக்க, இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாத இடத்துல நீனும் மனோஜ் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹினி சரின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரோஹினி, வீட்டை நாளைக்கு உன் பேர் எழுதி வைக்கிறேன், நான் எழுதி வைக்கிறது என் வீட்டுக்காருக்கோ யாருக்கோ தெரியக்கூடாது, மனோஜ் உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்போ அப்பா வீடு பாதி பேரில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்னடா செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்குமெண்ட் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு பத்திரத்தில் மட்டும் உங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்றாரு. டேய் எப்படி உங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்பா கையெழுத்து நான் அப்படியே போடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா போட்ட மாதிரி நான் போட்டுறேன், அதை வச்சு மிச்சம் ஒட்டுமொத்த பங்கையும் ரோஹினி பேரில் கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க.
உடனே சந்தோஷமாக விஜயா வெளில போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். மனோஜ் சொல்கிறாரு, இந்த வீடு நம்ம பேரில் மட்டும் வரட்டும், முத்து மீனாவை வீட்டு விட்டு வழி அனுப்பிடுவோம், வீடு நம்மளுக்கு. சுருதி ரவியும் ஓவராக பண்ணாங்கன்னா அவங்களையும் வீட்டு விட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உங்கள் அப்பா சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அவரையும் ஏன் சம்மதிக்கணும், அவர் பங்கையும் அவர் எழுதி கொடுத்தோம்னா நம்ம செட் பண்ணி தான் அந்த பத்திரம் முடிக்க போகிறோம். பத்திரம் முடிச்ச மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வீடு உன் பேரில் வந்துடும். வந்த பிறகு நம்ம அப்பா எங்கள் அப்பாவே ஒரு மாதிரி பேசணும், அவரையும் வீட்டு விட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரோஹிணி, உங்கள் அப்பாவை நீங்கள் வெளியே அனுப்புவீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. நம்மளை மதிக்காத யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ரோஹிணி, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு மனோஜ் ரோஹிணிக்கிட்ட. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.